பிளட் கேன்சர் மேம். அதனால் ஹாஸ்பிட்டலில் சேர்த்திருக்கோம் மேம். அவங்க வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு 8 லட்ச ரூபா ஆகும்னு சொல்லிட்டு இருக்காங்க. 3 வயசு 3 மாதம் ஆகுது மேம். எங்கள் பாப்பா மேலே அவ்வளோ உயிரை வச்சுருந்தாங்க. இந்த கேன்சருன்னு சொல்லி நாங்கள் சொல்லாத தான் இருந்தாங்க மேம். அப்பா எங்களுக்கு தெரியாமல் யாரோ சொல்லிட்டு இருக்கிறாங்க மேம். அது இல்லாமல் இதை காப்பாற்ற முடியாது, இது பிளட் கேன்சரு காப்பாற்ற முடியாதுன்ட்டு அவர்கிட்ட சொல்லி அவர் போய் சூசைட் பண்ணிக்கினார். கிணத்துல விழுந்துட்டார் மேம். நிறைய என்ஜிஓஸ் இருக்குது. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ கேன்சர்னு ஒரு குழந்தைக்கு வந்து புதுசாக கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா, இந்த என்ஜிஓ வந்து ஆல் ஓவர் இந்தியா வந்து இருக்குது. ஸோ அந்த சைல்டை அப்பத்துலேருந்து அவங்க வந்து டேக் ஓவர் பண்ணிப்பாங்க. இங்க ஃப்ரீயா பண்ணிட முடியுமா? ஃப்ரீயாக பண்ண முடியும். சென்னையில அதுக்கு தான் கேட்குறேன். ஃப்ரீயாக பண்ண முடியும். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் சேம் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்குது. அப்பா என்னை காப்பாற்றப்பா, அப்பா என்னை காப்பாற்று, என்னை காப்பாற்றுப்பா, அப்படியே சொல்கிறாங்க. சின்ன சின்ன கோழி குஞ்சு இருக்குதுங்க மேடம். அது வந்து நான் அவங்க தாத்தா தலையில் விட்டுட்டு விளையாடுவாங்க மேடம், தலைக்காமலே. நான் இப்போ யார் தலையில் விடட்டும் அப்படின்னே கேட்டாங்க மேடம். குழந்தை அப்படின்னே கேட்டு நான் கூட வெளியில் போயிருந்தேன். அவர் தான் நல்லா பார்த்துப்பாரு மேம். 2 பேரும் ரொம்ப உசுருங்க மேடம். வாங்க சக்திவேல், வாங்க லக்ஷ்மி. என்ன பிரச்சனை கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்க. என் பொண்ணுக்கு பிளட் கேன்சர் மேம். அதனால் செஞ்சன் ஹாஸ்பிட்டலில் சேர்த்திருக்கோம் மேம். அவங்க வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு 8 லட்ச ரூபா ஆகும்னு சொல்லிட்டு இருக்காங்க மேம். குழந்தை பேர் என்ன? யமுதா தேவி. வயசு ஆகுது? சார் யமுதா தேவி மேம். யமுதா தேவி. ஆமாங்க. சரிங்க. 3 வயசுங்க மேம். 3 வயசு 3 மாதம் ஆகுது மேம். மூத்த குழந்தையா? ஒரே குழந்தையா? ஒரே குழந்தைங்க மேம். ஒரே குழந்தை மேம். ஹாஸ்பிட்டலில் போய் கேட்டாங்க மேம். ஃபஸ்ட்டு வந்து டிபி அப்படின்னு சொல்லிட்டாங்க மேம். டிபிக்கு ட்ரீட்மெண்ட்டு கொடுத்துட்ருக்காங்க மேம். மாத்திரை கொடுத்தாங்க மேம். மாத்திரை கொடுத்து 5 நாள் கழித்து வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டாங்க மேம் வீட்டுக்கு. அனுப்பிச்சி விட்டு மறுபடியும் 5 நாள் கழித்து போனதும் அட்மிட் பண்ணணும், அந்த கட்டி ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கணும்னு சொன்னாங்க மேம். அப்போ மறுபடியும் 3 நாள் கழித்து வீட்டுக்கு போங்க, 3 நாள் கழித்து வாங்கன்னு சொன்னாங்க மேம். 3 நாள் கழித்து மறுபடியும் போனாங்க மேம். போனதும் பிளட் டெஸ்ட்டெல்லாம் எடுத்து மேம், அது கேன்சர், பிளட் கேன்சரு அப்படின்னு சொல்லிட்டாங்க மேம். பிளட் கேன்சர்? பிளட் கேன்சர் மேம். நல்லா விளையாடிட்டு இருந்தா? நார்மலாக இருந்தாலும் எல்லாம் நல்லா விளையாடிட்டு இருந்தேன் மேம். திடீர்னு என்ன நடந்தது? திடீர்னு எப்படி தெரிய வந்தது? திடீர்னு கட்டி வந்துச்சு மேம். 2 பக்கம், இந்த இடத்துலையும் கட்டி இருந்துச்சு மேம். கட்டி இருந்ததும் ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க. டிபி அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் எடுத்து, டிபி அப்படின்னு சொல்லி பிளட் டெஸ்ட் எடுத்து டிபின்னு சொல்லிட்டாங்க மேம். டிபின்னு சொன்னதும் போயிட்டு வாங்க 5 நாள் கழிச்சு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டாங்க. மறுபடியும் வந்ததும் இது பிளட் கேன்சரு, ஐசியூவில் வைக்கணும், மூச்சு எடுக்கிறா அப்படின்னு சொல்லி ஐசியூவில் வச்சுட்டாங்க மேம். அதுக்கப்புறமா வந்து தெரிய வந்தது. அப்போ தான் கூப்பிட்டு 3 நாள் வந்து கழிச்சு வந்து சொன்னாங்க மேம், பிளட் கேன்சர் இது ரொம்ப கொஞ்சம் சீரியஸாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஐசியூவில் வச்சுட்டாங்க மேம். நீங்கள் குழந்தையோட அம்மாவா? உங்கள் பேர்? தீபாங்க மேடம். ஃபஸ்ட்டு காய்ச்சல் அடிச்சிச்சிங்க மேடம். காய்ச்சல் 5 டேஸ் காய்ச்சல் அடிச்சுட்டே இருந்துச்சு. நாங்கள் ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்க, சரியாக போயிட்டாங்க. அதுக்கப்புறம் திருப்பி காய்ச்சல் அடித்து ஜிஹெச்சில் எடுத்துன்னு போய் சேர்த்துனிங்க மேடம். அப்போல்லாம் நல்லாயிட்டு அப்படியே மூஞ்சி வீங்கிட்டே இருந்துச்சுங்க மேடம். அப்படியே ரொம்ப மூஞ்சி வீங்கினே ஜிஹெச்சுக்கு போயிட்டு வந்துகிட்டே இருந்தேங்க மேடம். அதுக்கப்புறம் திடீர்னு இந்த மாதிரி கட்டி வந்துருச்சுங்க மேடம். கட்டி வந்ததும் சரி நாங்கள் பெங்களூர் ஹாஸ்பிட்டலுக்கே தூக்கிங்க போயிட்டுங்க மேடம். அங்கே பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அங்கேயே போயிட்டுங்க மேடம். அந்த ஆஸ்பத்திரியில் என்ன மாதிரியெல்லாம் ப்ராசஸ் நடந்தது? ப்ராசஸ் மேம், முறைகள் எப்படி அங்கே பண்ணாங்க? எல்லாமே போன உடனே நார்மல் வார்டில் வச்சுருந்தாங்க மேம். பாப்பாவை பிளட் டெஸ்ட் எடுத்தாங்க மேம். எக்ஸ்ரே எடுக்கணும்னு சொன்னாங்க மேம். ஃபுல்லாக பாப்பாவை ஃபுல்லாக எக்ஸ்ரே எடுத்த மாதிரி எடுத்தாங்க மேம். எக்ஸ்ரே எடுத்து டிபி இருக்குன்னு கண்டுபிடிச்சி சொன்னாங்க மேம். ஃபஸ்ட்டு இது இன்ஜெக்ஷன் போட்டு மயக்க ஊசி போட்டு இதை எடுத்து பார்க்கணும், இது என்ன கட்டின்னு அப்போனா தெரியுன்ட்டு இன்ஜெக்ஷன் மூலிமா இதை எடுத்தாங்க மேடம். அதுக்கப்புறம் தான் டிபி அப்படின்னு சொன்னாங்க மேடம். கட்டி வந்து டிபின்னாங்களா? டிபி டெஸ்ட் எடுத்து பார்த்தாங்க மேடம். அதுக்கப்புறம் கட்டி 5 நாள் கழிச்சு வாங்க டாக்டர் இருந்துக்குன்னு பாப்பாவை செக் பண்ணாங்க மேம். 5 நாள் கழிச்சு போனதும் செக் பண்ணாங்க. எக்ஸ்ட்ராவும் 2 வந்துருச்சு. இங்கே இருந்தது, இங்கே 2 தான் வந்தது. எக்ஸ்ட்ராவும் இங்கே வந்துருச்சுங்க மேம். எக்ஸ்ட்ரா இந்த பக்கமும் 2 வந்துருச்சு. மொத்தம் 4 கட்டி இருக்கு மேம். 3 வயசு ஆகுதுல்ல? 3 வயசு. சரிங்க. பாப்பா ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கணும், உங்களுக்கு சம்மந்தமா அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு கையும் உள்ள காலில் ஓடலைங்க மேம். சரி நாங்கள் இங்கே வந்து கேட்டாங்க மேம். இங்கே தருமபுரியிலலாம் கேட்டாங்க மேம். தருமபுரியில் மாத்திரை மூலியமா இல்லை வேறு எதனா பண்ண முடியுமா, ஊசி மூலியமா கரைக்க முடியுமான்னு கேட்டேன். எங்கேயும் அதெல்லாம் முடியாது, நீங்கள் அங்கேயே போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டாங்க மேம். அப்புறம் மறுபடியும் சேலம் ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க. 5 லட்சம் கட்டுங்க, நாங்கள் குணப்படுத்தி விட்றோம்னு சொன்னாங்க. எங்கள் கிட்ட காசு இல்லைங்க சார், இந்த மாதிரி நாங்கள் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கோம்,
அப்படின்னு சொன்னாங்க. இல்லைங்க, ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் ரிப்போர்ட் எல்லாம் எடுக்கணும், எடுத்து பண்ணுறதுக்கு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு 5, 6, 7 லட்சம் ஆயிரம், டெஸ்ட்டுக்கே 2 லட்சம் ஆயிரும் டெஸ்ட்டுக்கே 2 லட்சம் ஆயிரும். அப்படின்னு சொல்லிட்டாங்க ஃபஸ்ட் வந்து எடுத்தால் நாங்கள் 6, 7 லட்சம் ஃபஸ்ட் எடுக்க 5 லட்சம் கட்டிடணும்னு சொல்லிட்டாங்க மேம். சரி, அப்புறம் அப்புறம் மறுபடியும் வீட்டுக்கு வந்துட்டேங்க மேம். குழந்தையோட வந்துட்டீங்க வீட்டுக்கு வந்துட்டேங்க மேம். அப்புறம் மறுபடியும் அங்கே அவங்க ரிப்போர்ட் எடுத்து போய் கொடுத்தது மேம் 3ஆம் தேதி வர சொல்லி எழுதி கொடுத்தாங்க மேம் பெங்களூரில். சரி. மறுபடியும் வந்து 3ஆம் தேதி போனதும் பாப்பாவை வந்து 3, 4, 5ஆம் தேதி தான் 2 நாள் நம்ம கிட்ட ஐசியூவில் வச்சு நின்றுட்டு 3ஆம் நாள் தான் மேம் நார்மல் ஐசியூவில் வச்சுருந்தாங்க மேடம். அதுக்கப்புறம் ரொம்ப மூச்சு வாங்குறா அப்படின்னு பெரிய ஐசியூவில் வைக்கலாம் அப்படின்ட்டு கூண்டு போயிட்டாங்க மேடம். பெரிய ஐசியூவில் வச்சு மேம். அப்போ பிளட் டெஸ்ட் எடுத்தாங்க, ஸ்கேன் இங்கேருந்து மிஷின் மாதிரி எடுத்துன்னு வந்து பாப்பா கிட்ட ஸ்கேன் பண்ணாங்க மேம். ரத்தமும் பாப்பாவுக்கு உடம்புல இல்லைங்க ரத்தம் இல்லை மேடம். மேம், அதுவும் ரத்தம் ஏற்றினாங்க மேம். ரத்தம் ஏற்றினாங்க மேம். ஏத்தந்தும் ரொம்ப ரொம்ப இதாயிட்டாங்க, டல் ஆகிட்டாங்க மேம். பேசவே இல்லை, ரொம்ப அப்படியே சைலண்டா ஆயிட்டாங்க. சாப்பாடு அதுக்கு முன்னாடி அட்மிட் பண்ணும்போதும் நாங்கள் வீட்டிலேருந்து போகும்போது நல்லா கலகலன்னு பேசின்னு டாடி வா டாடி, அம்மா எங்க அப்படின்னு நல்லா பேசினாங்க. அந்த பிளட் ஏற்றின பின்னாடி பாப்பா கொஞ்சம் டல் ஆகிட்டாங்க மேம். பாப்பா டல் ஆனதும் ஐசியூக்கு அப்படியே ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க மேம், பெரிய ஐசியூக்கு. இப்போ என்ன நிலைமையில இருக்கிறதா சொல்றாங்க குழந்தை? இப்போ நிலைமையில மேம் இப்போ ஏலேருந்து பியில் மாறி இருக்கோம் மேம். 100%, 80% பாப்பாவை காப்பாற்றிடலாம், 8 லட்ச ரூபா ஆகும், உங்களால் முடியுமா அப்படின்னு. எங்களால் முடியாதுங்க சார், நாங்கள் அவ்வளோ வசதி இல்லை, நீங்கள் எங்கே எழுதி கொடுக்குறீங்களோ எழுதி கொடுத்தா நாங்கள் அங்கே போய் நாங்கள் சேர்ந்துக்கிறோம், நாங்கள் என் பொண்ணை காப்பாற்றிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க மேம். அவங்க வந்துக்குன்னு இல்லை பாப்பா ரொம்ப கஷ்டத்தில் இருக்கா, நாங்கள் இங்கேருந்து எனக்கு சென்னை அனுப்பிச்சி விட முடியாது, சென்னை ஒரு இடம் தான், சென்னை எழும்பூரில் தான் பார்க்குறாங்க, சென்னை எழும்பூருக்கு அனுப்பிச்சி விட்டா இங்கேருந்து 7 மணி நேரம் ட்ராவல் ஆகுது, பாப்பா ரொம்ப இக்கிட்ட இருக்கிறா, அவளை நாங்கள் ஆம்புலன்ஸில் அனுப்ப முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஐசியூலேயே ஐசியூலேயே இருக்காங்க மேம். எத்தனை நாளாவது ஐசியூல? 3ஆம் தேதி போனாங்க மேம். 3ஆம் தேதி வந்து இன்னைக்கு வரைக்கும் ஐசியூவில் தான் வச்சுருக்காங்க மேம். ஒரு நாள் மட்டும் நார்மல் ஐசியூவில் வச்சுருந்தாங்க மேம். அப்புறம் மறுபடியும் ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க மேம் பெரிய ஐசியூக்கு. இப்போ யார் அங்கே பார்த்துக்கிறா? இவங்க அம்மா பார்த்துக்கிறாங்க மேம். உங்கள் கூட வேற யாரெல்லாம் வந்திருக்காங்க? எங்கள் அக்கா வந்திருக்காங்க மேம். உங்கள் அக்கா? ஆமாங்க மேம். சரிங்க. எங்கள் அத்தை வந்திருக்காங்க, எங்கள் அப்பாவோட தங்கச்சி வந்திருக்காங்க மேம். அவங்கள நான் கூப்பிட்டு பேசலாமா? கூப்பிடலாங்க. மாரி லக்ஷ்மிமா வாங்க. தம்பிக்காக உதவி கேட்டு வந்திருக்கிறோம் மேடம். குழந்தைக்கு அந்த மாதிரி ஆச்சுன்னு இந்த மாதிரி ஆயிருக்கு இல்லையா? யாருக்கிட்டலாம் உதவி கேட்டீங்க? யாருக்கிட்ட உதவி கேட்கல, எங்கேயும் எங்களால் முடிஞ்ச உதவியை நாங்கள் செஞ்சோம் மேடம். யாருக்கும் உதவுறதுக்கு ஆளுங்க இல்லைங்க மேடம். எங்கள் இல்லை இப்போ இல்லை, அப்புறம் தான் ஆகும், இப்போலாம் கிடைக்காது, என்கிட்ட இல்லை, இன்னும் கொஞ்ச நாள் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க மேடம். இவங்க அக்காவோட வீட்டுக்காரர்கிட்ட கேட்டோம் மேம். அவங்க முடிஞ்சது 1.5 லட்சம் கொடுத்தாங்க மேம். 1.5 லட்சம் கொடுத்தாங்க மேம். அதை வச்சு தான் பார்த்துட்ருக்கோம் மேம். இவங்க அக்காவுக்கு குழந்தை பிறந்திருக்கு மேம். அந்த குழந்தைக்கு பிரச்சனைன்ட்டு இப்போ ஐசியூவில் வச்சுருக்காங்க மேம். அவங்களாலையும் கொடுக்குறேன்னு சொன்னாங்க. திடீர்னு குழந்தை பிறந்தனால அதுக்கப்புறம் கொடுக்காத அடங்கினாங்க மேடம். அடைக்கல மேம். அவங்க பிரச்சனை இருக்கு மேம். அவங்க பிரச்சனைனால நம்மளுக்கு சொல்றோம், 5 நாள் கழிச்சு சொல்றோம், 10 நாள் கழிச்சு சொல்றோம். இதை தான் சொல்கிறாங்க மேம் எல்லாரும் கேட்குறவங்க எல்லாம். சரி, நம்ம அதை தப்பா அவங்க சூழ்நிலை அப்படி அது தப்பா சொல்ல முடியாது இல்லையா? நாங்களே எல்லாம் கூலி செய்யறவங்க தான், எங்க கட்டி ஒன்றும் இல்லை. 2 முறை நிமோனியா வந்துச்சு மேம். அதில் கொஞ்சம் ஒரு 3 லட்ச ரூபாய் கடத்தில் மாட்டிக்கணும் மேம். கடன் வாங்க? ஆமாம், கடன் வாங்கணும் மேம். அதுக்கப்புறம் இவங்க இது மேல் கடன் கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லி மறுபடியும் கொடுப்பாங்களா இவங்களுக்கு கொடுத்தா இவங்க எப்படி தருவாங்க அப்படின்ட்டு யாரும் யோசிச்சு சொத்து பார்க்கறாங்க. பற்றி எதுவும் இல்லைங்க மேடம். இதுக்கிடையில உங்க குடும்பத்துல ஏதோ துக்க செய்தி நடந்ததா கேள்விப்பட்டேன். அப்பா இறந்துட்டாங்க. ஆமா ஆமா, அண்ணா இறந்துட்டாங்க. பாப்பா அண்ணா இறந்துட்டாங்க குழந்தைக்காக. பாப்பா இப்படி இருக்காருன்ட்டு அப்பா வந்து சூசைட் பண்ணிக்கிறாரு மேம். கிணத்துல உங்க விழுந்து. அப்பா? எங்க அப்பா பாப்பா மேல அவ்வளோ உயிரை வச்சிருந்தாங்க மேம். இந்த கேன்சர்னு சொல்லி நாங்கள் சொல்லாததான் இருந்தாங்க மேம். அப்பா தெரியாம யாரோ சொல்லிட்டு இருக்கிறாங்க, நாங்களும் எங்களுக்கு தெரியாமல் யாரோ சொல்லிட்டு இருக்கிறாங்க மேம். அது இல்லாமல் இதை காப்பாற்ற முடியாது, இது பிளட் கேன்சரு காப்பாற்ற முடியாதுன்ட்டு அவர்கிட்ட சொல்லி அவர் போய் சூசைட் பண்ணிக்கினார். கிணத்துல விழுந்துட்டார் மேம். யாருக்கும் தெரியாதா? யாருக்கும் தெரியாது மேம். தெரியல. அங்கே எங்களுக்கு அப்புறமா தான் போன் வந்துச்சு. நாங்க ஓடி போய் பார்த்தா தண்ணியில ஒன்றும் தெரியல, கீழே போயிட்டு இருக்கிறாரு. உள்ள ஃபுல்லாக ஹாஸ்பிட்டலில் இருந்தங்க மேம். நாங்க தான் ஓடி போய் பார்த்தோம். எனக்கு phone நீங்க குழந்தையோட ஹாஸ்பிட்டல்ல ஆமா இருந்தீங்க? எனக்கு தான் போன் வந்துச்சு. நான் ஓடி போய் பார்த்தா உள்ள போயிட்டு இருக்கிறாங்க. உள்ள போயிட்டு இருக்கிற கண்டுபிடிக்க மேம். அப்புறம் ஃபயர் சர்வீஸை வர வச்சு அப்புறம் தேடி அவங்களும் முடியாதுன்ட்டாங்க மேம். 1 மணி நேரம் தேடி இருக்காங்க, முடியாதுன்ட்டாங்க. அப்புறம் கிடைச்சா ஒரு 2 நிமிஷம் பாருங்க அப்படின்னு சொல்லி போட்டு தேட பின்னாடி அப்புறமேலு கிடைச்சாருங்க. இப்போ அந்த பெங்களூர் ஹாஸ்பிட்டல்ல
உங்களுக்கு எவ்வளோ தூரம் நம்பிக்கை கொடுத்துருக்காங்க? குழந்தைய எப்படி காப்பாற்றுவோம், எப்படி பழிச்சிடுவாள், எப்படி நம்பிக்கை கொடு ஃபஸ்ட்டு மெடிசன் அது கொடுத்துட்டு அது குழந்தைக்கு உடம்பு ஒத்துக்குதா இல்லையா அப்படின்னு அதுக்கப்புறம் 2வது ட்ரீட்மெண்ட்டுக்கு போகலாம். ஃபஸ்ட்டு ஒன்று கொடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க மேடம். நீங்கள் ஃபஸ்ட்டு அமௌண்ட்டை கட்டுங்க, அதுக்கப்புறம் நாங்கள் ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் சொல்கிறீங்க எதாக இருந்தாலையும். எங்களால் எதுவும் ஓப்பனாலாம் சொல்ல முடியாது, 80% தான் நாங்கள் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க மேடம். அனுஷா மேம், இப்போ நீங்கள் இந்த விஷயத்தை பார்த்தீங்க, இதில் எந்த வகையில் நீங்கள் ஹெல்ப் பண்ண முடியும்? ஆக்சுவலி இப்போ குழந்தைங்களுக்கு முதல்ல வந்து நீங்கள் என்ன துறையில் இருக்கீங்க அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். என் பேர் அனுஷா மேம். சரி. நான் வந்து டயட்டீஷியன், கிளினிக்கல் ரெஜிஸ்டர்ட் டயட்டீஷியன் நான். அண்ட் 5 இயர்ஸ் ஹாஸ்பிட்டல் லைனில் நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் as a சரி. டயட்டீஷியன். அண்ட் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் அண்டர் தட் என்ஜிஓ பீடியாட்ரிக் ஆன்காலஜி அதுக்கு அண்டர்லையும் ஐ ஒர்க் சரி. as a dietitian. ஸோ ஃபஸ்ட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வரும்போது டாக்டர்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரி கேன்சர் டயக்னோஸ் பண்ணுறாங்க குழந்தைங்களுக்கு அப்படின்னா எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக நம்ம டயக்னோஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு அவங்க ஹோப் கொடுப்பாங்க. பட் வந்து ஒரு நிறைய கேன்சர் டைப்ஸ் இருக்குது. இப்போது பிளட் கேன்சர் மாதிரி நிறைய சாலிட் டியூமர்ஸ்ன்னு சொல்லுவோம், அந்த ஆர்கன்ஸில் வர மாதிரி கேன்சர்ஸ், அந்த மாதிரி கேன்சர்ஸ் இருக்குது. அண்டு பிளட் கேன்சர்ஸ்லேயே நிறையா டைப்ஸ் இருக்குது. ஸோ அது ஒன்றுத்துக்குமே வந்து அந்த 80% இப்போ அவங்க சொன்னாங்க சான்ஸ். ஸோ அந்த மாதிரி வந்து வேரி ஆகும். அண்ட் ஆல்சோ எவ்வளோ ஏர்லியாக டயக்னோஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுமே வந்து அதில் முக்கியம். அண்ட் வந்து இவங்க சொன்ன மாதிரி ஒரு இப்போது இவங்களுக்கு வந்து பிளட் கேன்சர் பண்ணியிருக்காங்கன்னா அது ஒரு ஃபேஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் இருக்கும். ஸோ அந்த ஒரு ஃபேஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் முடிஞ்ச உடனே அகைன் அவங்க வந்து செக் பண்ணி பார்ப்பாங்க, திரும்பி பிளட் டெஸ்ட்டு, ஸ்மியர் இந்த மாதிரிலாம் பார்த்துட்டு அண்ட் அது எப்படி ரிசல்ட் வருது அதை பார்த்து அவங்க நெக்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க டாக்டர்ஸ். ஸோ இப்படி தான் வந்து ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ் வந்து சில்ட்ரன்ஸ்க்கு வந்து போகும். அண்ட் மோஸ்ட்டாக வந்து 100% வந்து அஷூரன்ஸ் வந்து ஏன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, பசங்களுக்கு வந்து அந்த கீமோதெரப்பி மெடிசன்ஸ்னும் போது அது பசங்களோட உடம்பு எப்படி வந்து அக்செப்ட் பண்ணிக்குது, அது நெக்ஸ்ட் அவங்க டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது தான் அது எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு சொல்லிட்டு தெரியும். ஸோ அதை வச்சு தான் அவங்களுடைய ப்ராக்னோசிஸும் வந்து இருக்கும். ஸோ அதனால தான் டாக்டர்ஸ் அந்த மாதிரி பர்சன்டேஜும் வந்து சொல்கிறது. பட் வந்து இயர்லி சைல்ட்ஹுட் கேன்சர் வந்து இட்ஸ் கியூரபிள். இப்போது டயக்னோஸ் பண்ணுறாங்க, இப்போ 5 சில்ட்ரன்ஸ் டயக்னோஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அது எல்லாமே வந்து நெகட்டிவாக போகும் அப்படின்னு இல்லை. அது சைல்ட்ஹுட் கேன்சர் வந்து பிகாஸ் அடல்ட் மாதிரி சைல்ட்ஹுட் கேன்சர்ஸ் கிடையாது. அடல்ட்ஸ்க்கு வந்துச்சுன்னா அவங்களுக்கு சுகர், பிபி இந்த மாதிரி மற்ற கம்ப்ளைண்ட்ஸும் வந்து கோமார்பிட்ஸும் இருக்கும். பட் சைல்ட்ஹுட் கேன்சர் ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு அதை ட்ரீட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ மெயின் பிரைமரி எய்ம் அது இருக்கிறதுனால சைல்ட்ஹுட் கேன்சர் இஸ் கியூரபிள். ஆக்சுவலி குணப்படுத்த முடியும். ஸோ அது வந்து அது மோஸ்ட்டாக வந்து கொஞ்சம் பேரண்ட்ஸ்க்கு வந்து அந்த அளவுக்கு அவேர்னஸ் இருக்கிறது கிடையாது. மோஸ்ட்டாக கேன்சர்னோன்னா நம்ம சொசைட்டியில் வந்து இது காப்பாற்ற முடியாது அப்படின்னு தான் எல்லாருக்கும் ஒரு எண்ணம் இருக்கும். பட் ஆக்சுவலி வந்து கரெக்டான ட்ரீட்மெண்ட் ப்ளஸ் அவங்களுக்கு அடிக்வேட்டான நியூட்ரிஷன், அந்த ஃபாலோஅப்ஸ் எல்லாமே கரெக்டாக கொடுக்கும்போது நிறைய பசங்க வந்து சர்வைவர்ஸாக இன்னமும் இருக்காங்க. எங்களுக்கு தெரிஞ்சே அந்த குழந்தை வந்து சின்ன வயசுல மேபி ஒரு 6 months 3 months அந்த மாதிரிலாம் டயக்னோஸ் ஆன பசங்க கூட இப்போ நல்லபடியாக ஸ்கூலுக்கு போகிறாங்க. அண்ட் தென் வந்து அவங்களுக்கு மேரேஜ் ஆகி அவங்களோட சில்ட்ரன்ஸ் அந்த மாதிரிலாம் கூட நிறைய பேஷண்ட்ஸ் எங்களுக்கு தெரியும். பூரண குணமாயி இல்லற வாழ்க்கையிலே இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய சர்வைவர்ஸ் இருக்காங்க. பட் வந்து பேரண்ட்ஸுக்கு ஹாஸ்பிட்டலில் பார்க்கும்போது கண்ணு முன்னாடி சிக் சைல்டு தான் இருப்பாங்க. ஸோ அவங்க அதை பார்த்து வந்து கொஞ்சம் டவுன் ஆகிடுவாங்க. பட் சர்வைவர்ஸ் ட்ரீட்மெண்ட் முடிச்சு சம்வேர் தே ஆர் லிவிங். அவங்க வந்து எப்பயும் பண்ணுற மாதிரி ரெகுலராக எப்படி எடுத்துகிட்டு இருக்காங்களோ அந்த மாதிரி தான் இருப்பாங்க. அது வந்து நிறைய பேரண்ட்ஸ்க்கு தெரியறதில்ல, அவேர்னஸ் இல்லைங்கிறதுனால ரொம்ப பயப்படுவாங்க. மற்றபடி கரெக்டான டைமில் ட்ரீட்மெண்ட் வித் அடிக்வேட் நியூட்ரிஷன் அண்ட் எல்லாமே இருந்துச்சுன்னா அண்ட் வி கேன் கியூர் தி சைல்ட்ஹுட் கேன்சர். இப்போது உங்கள் சைட்லேருந்து உங்கள் தரப்புலேருந்து எந்த வகையில் நீங்கள் ஹெல்ப் பண்ணுறதா இருக்கீங்க? ஆக்சுவலி சில்ட்ரன்ஸ் வரும்பொழுது மோஸ்ட்டாக பேரண்ட்ஸ் என்ன வந்து பண்ணுவாங்கன்னா மெடிசன்ஸ் கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு கொடுக்கணும். கீமோதெரப்பி மெடிசன்ஸ் அது மெயின் பார்ட். அண்ட் அந்த டைமில் வந்து அவங்களோட நியூட்ரிஷனை வந்து பெருசாக கவனிக்க மாட்டாங்க. சாப்பாடு அதெல்லாம் வந்து பசங்களுக்கு பெருசாக கவனிக்க மாட்டாங்க. ஏன்னா கீமோதெரப்பி மெடிசன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு விதத்தில் சில சைட் எஃபெக்ட்ஸ் கொடுக்கும். லைக் சில மெடிசன்ஸ் அவங்களுக்கு வாமிட்டிங் இருக்கும். பசங்களோட ஃபுட் இன்டேக் ரொம்ப வந்து அஃபெக்ட் ஆகும் அந்த கோர்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் அப்போ ஃபுல்லாக. ஸோ அவங்க மெயினாக வந்து மெடிசன் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி நியூட்ரிஷனு சில பேரண்ட்ஸ் வந்து அந்த அளவுக்கு அவேர்னஸ் இல்லாததுனால விட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரி சிம்டம்ஸ் வரும்போது பசங்க இன்னும் வீக் ஆயிடுவாங்க. பிகாஸ் கீமோதெரப்பி மெடிசன்ஸ் பசங்களுக்கு இம்யூனிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இன்னும் அவங்க
வெயிட் எல்லாமே ரொம்ப கம்மியாக இருக்காங்க அப்படின்னா இன்னும் அவங்களுக்கு வந்து அந்த ரிஸ்க் வந்து அதிகம். ஸோ வந்து அவங்க எந்த அளவுக்கு மெடிசன்ஸு அந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்களோ, ஸோ அந்த அளவுக்கு ஃபுட்டு, நியூட்ரிஷன் இதுக்குமே வந்து அந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி சில்ட்ரன்ஸ்க்கு இப்போ இந்த மாதிரி டயக்னோஸ் பண்ணிட்டு அவங்க பேரண்ட்ஸ்க்கு நாங்கள் ஃபஸ்ட்டே வந்து எஜுகேட் பண்ணிவிடுவோம். லைக் எப்படி இன்ஃபெக்ஷன்ஸ் வராமல் ஃபுட் மூலியமாக இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து கம்மி பண்ணணும். அண்ட் எப்படி வந்து அவங்கள ஃபாலோஅப்ஸ் வந்து எப்படி நீங்கள் கரெக்டாக வந்து மெயின்டைன் பண்ணணும். இது எப்படி வந்து சர்வைவ் அவங்களோட சர்வைவல் ரேட்டை வந்து பார்க்குது. இது எல்லாமே சொல்லிடும். பிகாஸ் ரிசர்ச்சே வந்து என்னன்னா இஃப் த பேஷண்ட் இஸ் கம்மிங் ஒரு நியூவாக டயக்னோஸ் பண்ணுறாங்க பேஷண்ட் அப்படின்னா அந்த டைமில் வந்து பசங்க நார்மலாக இருக்காங்க, ஐ மீன் நியூட்ரிஷ்னலாக வந்து வெல் நரிஷ்டாக இருக்காங்க அப்படின்னும் போது வென் கம்பேரிங் டு ரொம்ப மால் நரிஷ் சில்ட்ரன், ரொம்ப அண்டர் நரிஷ் சில்ட்ரன்னா இவங்க வந்து பெட்டராக வந்து அந்த ட்ரீட்மெண்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த மெடிசன்ஸை வந்து எடுத்துக்கிறக்கூடிய அந்த சக்தியும் சரி, அந்த ட்ரீட்மெண்ட்டை முடிக்கிறதுக்கான அந்த வீக் ஆனாலும் அகெயின் தே கேன் அந்த மெடிசன்ஸை வந்து அவங்க அடாப்ட் பண்ணிக்க முடியுது அவங்களால அந்த ட்ரீட்மெண்ட் அப்போ. சரிங்க மேம். ம். ஏதோ நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதா சொல்லியிருக்கீங்களா, அது எப்படி மேம்? ஃபுட்டு உங்களுடைய ஹையர் அஃபிஷியலில் சொல்லியிருக்காங்க. எஸ் மேம். ஆக்சுவலி நிறைய என்ஜிஓஸ் தே ஆர் ஒர்க்கிங் ஃபார் இந்த மாதிரி கேன்சர் சில்ட்ரன்ஸ். அண்ட் நான் ஒர்க் பண்ண பீரியடில் அண்ட் இஸ் அ என்ஜிஓ கால்டு கேன் கிட்ஸ். அவங்க வந்து ஹோலிஸ்டிக்காக வந்து ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுறாங்க. லைக் இப்போ ஒரு கேன்சர் சில்ட்ரன் டயக்னோஸ் பண்ணுறாங்க, அது வந்து ஃபுல் பேன் இந்தியாவில் இருக்கு அந்த அது அவங்களுக்கு NGO. புரியுற மாதிரி கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள். ஏன்னா அவங்களுக்கு அது நீங்கள் ஹை அஃபிஷியல் சொன்னாதான் சொன்னீங்கன்னா ம். அவங்களுக்கு புரியாமல் இருக்கலாம். அது எப்படிங்கிறது தெளிவாக புரிய வச்சிங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் அந்த உதவியாக இருக்கும். யா ஷோர் மேம். ஸோ கேன் கிட்ஸ் வந்து ஒரு என்ஜிஓ, நிறைய என்ஜிஓஸ் இருக்குது. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ கேன்சர்னு ஒரு குழந்தைக்கு வந்து புதுசாக கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா இந்த என்ஜிஓ வந்து ஆல் ஓவர் இந்தியா வந்து இருக்குது. ஸோ அந்த சைல்டை அப்பத்துலேருந்து அவங்க வந்து டேக் ஓவர் பண்ணிப்பாங்க. லைக் இப்போ நீங்கள் எந்த ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு வேணாலும் போகலாம், ஈவன் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் அந்த மாதிரியும் இருக்காங்க. எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்கனாலும் பிகாஸ் அந்த ட்ரீட்மெண்ட் நீங்கள் முடிக்கிற வரைக்கும் நிறையா வந்து மெடிசன்ஸு, ஸ்கேன்ஸு, டெஸ்ட் இந்த மாதிரி வந்து நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ணுற மாதிரி இருக்கும். நிறையா வந்து செலவுகள் கண்டிப்பாக நிறையா இருக்கும். ஸோ இந்த மாதிரி டைமில் என்ஜிஓஸ் என்ன பண்ணுவாங்க, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா குழந்தைக்கு உங்களுக்கு ஒரு டைம் கொடுத்துருப்பாங்க. லைக் 6 months வந்து உங்களுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கும், நெக்ஸ்ட்டு வந்து அடுத்த மெயின்டெனன்ஸ் இருக்கும் அப்படின்னு. ஸோ மோஸ்ட்டாக குழந்தைங்களுக்கு இம்யூனிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால டாக்டர்ஸ் வந்து இம்யூனிட்டிங்கிறது உடம்புல பலம். எதிர்ப்பு சக்தி வந்து கம்மியாக இருக்கும். அதனால அந்த மெடிசன்ஸ் எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்க்கணுங்கிறதுக்காக குழந்தைங்கள அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கொஞ்சம் பக்கத்துலேயே இருக்கிற மாதிரி பார்ப்பாங்க. ஏன்னா ஒரு ஜுரம் சளினாலும் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் மாதிரி நம்ம ஒரு 2 நாள் கழிச்சு பார்த்துட்டு 2 நாள் கழிச்சு போய்க்கலாம் அப்படின்னு இல்லாமல் உடனே நீங்கள் வந்து செக் பண்ணிக்கணும். அவங்களுடைய சிபிசி எல்லாமே, இந்த கவுன்ஸ், பிளட் எல்லாமே பார்க்க சொல்லுவாங்கல்ல, இது எல்லாமே வந்து நீங்க பாத்துக்கணும். ஸோ அதனால கொஞ்ச நாளைக்கு நீங்க ஹாஸ்பிட்டல் பக்கத்துலேயே இருக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து வெளியூர்ல இருந்து வர்ற அந்த பேரண்ட்ஸுக்கெல்லாம் வந்து இப்போ நீங்க வந்து வெளியூர்ல இருந்து இங்க வரீங்கல்ல, இந்த மாதிரி நிறைய ரொம்ப இன்டீரியரா இருக்கிறவங்க கூட வருவாங்க. அவங்களால சென்னையில வந்து இல்லை வேற மெயின் சிட்டியில வந்து அங்க எல்லாமே அவங்களுக்கு அஃபோர்டபுளா இருக்காது. எதுவுமே அவங்களுக்கு காசு கொடுத்து அங்க பண்ண தங்கி முடியாது செலவு அவங்களால. பண்ணக்கூடிய வசதிகள் இருக்காது. சரி சரி. இப்போ அவங்க பெங்களூர்ல இருக்கு அந்த பாப்பா. பெங்களூர்ல அங்கேயுமே வந்து இந்த என்ஜிஓ வந்து இருக்காங்க. எந்த மாதிரி சப்போர்ட்ஸ் எல்லாம் அவங்க பண்ணுவாங்கன்னா, இப்போ மெடிக்கல் சப்போர்ட் பண்ணுவாங்க. எந்த மாதிரி டெஸ்ட் எல்லாம் எடுக்கணும், இல்லை வந்து உங்களுக்கு ஸ்கேன் எடுக்கணும், இல்லை ஏதாவது ட்ரக்ஸ், மெடிசன்ஸு, மாத்திரை மருந்து ஏதாச்சும் தேவைப்படுது, இது எல்லா சப்போர்ட்டும் அவங்க பண்ணுவாங்க. தென் வந்து டயட்டீஷியன் இருக்காங்க, சைக்காலஜிஸ்ட் இருக்காங்க. பிகாஸ் இந்த டைம்ல வந்து சைக்காலஜிக்கலாக வந்து பேரண்ட்ஸ்க்கும் சரி பசங்களுக்கும் சரி ரொம்ப பேரண்ட்ஸும் டவுன் ஆயிடுவாங்க. சைக்காலஜிக்கலான மன ரீதியா பெத்தவங்களுக்கும் அறிவுரை தேவைப்பட, குழந்தைக்கும் வந்து அந்த பக்குவம் அடையிறதுக்கு அதுக்குன்னே டாக்டர்ஸ் இருக்காங்கன்னு ஆமா. சொல்றேன். இப்போ நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா மேம் கிட்ட, குழந்தை வந்து இதுக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டல் போகும்போது நல்லா விளையாடிட்டு இருந்தாங்க, என்னை கூப்பிட்டு போனாங்க. பட் ஹாஸ்பிட்டல் போனதுக்கு அப்புறம் ரொம்ப சைலண்ட் ஆயிட்டாங்க. பிகாஸ் அவங்களுக்கு வந்து அந்த டைம்ல பயமா இருக்கும். இவ்வளோ நாள் விளையாடிட்டு இருந்த குழந்தை திடீர்னு அவங்கள பிடிச்சி நம்ம ஊசி அது இதுன்னு கொடுக்கும்போது அவங்க கொஞ்ச நாளைக்கு வந்து ரொம்ப சைக்காலஜிக்கலா ரொம்ப வந்து டவுன் ஆயிருப்பாங்க மன பசங்க. ரீதியா ரொம்ப மன ரீதியா, பாதிக்கப்பட்டு. ஆமா, சரிங்களா. ஸோ அதனால வந்து அந்த டைம்ல சைக்காலஜிக்கல் சப்போர்ட் ப்ளஸ் வந்து நியூட்ரிஷன் பார்த்துக்கணும்னு சொல்லி நல்ல குவாலிஃபைடு டயட்டீஷியன்ஸ் இவங்க சப்போர்ட்டுமே அவங்க கொடுப்பாங்க. தென் வந்து இப்போ அந்த நீங்க பக்கத்துலேயே இருக்கணும், ஹாஸ்பிட்டல் பக்கத்துலேயே கொஞ்ச நாளைக்கு நீங்க ட்ரீட்மெண்ட் பார்க்கணும். அதனால அவங்க ஹோம் அவே ஃப்ரம் ஹோம், ஹெச்ஏஹெச்னு சொல்லுவாங்க. லைக் அங்க வந்து குழந்தைங்கள தங்கி அங்க வந்து எந்த காசும் வாங்க மாட்டாங்க. அவங்களே ஃபுட்டு எல்லாமே டோனாஸ் மூலியமா அரேஞ்ச் பண்ணி குழந்தைங்களுக்கு வந்து சத்துள்ள சாப்பாடு, அங்கேயுமே டயட்டீஷியன்ஸ் வந்து விசிட் பண்ணுவாங்க. இவங்க தங்கி குழந்தை கூட இருந்து இது பண்றதுக்கு வசதி வசதி பண்ணுவாங்க. இவங்க என்ஜிஓ அவங்களே பண்ணி கொடுப்பாங்க. அந்த ஹோம்லயே வந்து இருந்து அங்க நிறைய பேர் ஒன்லி சில்ட்ரன்ஸ் மட்டும் தான், பெரியவங்க ஏன்னா சில்ட்ரன்ஸ் வந்து பெரியவங்களை பார்த்து பயந்துருவாங்க அப்படிலாம் இருக்கும். அங்க ஃபுல் அண்ட் ஃபுல் குழந்தைங்க தான். இப்போ உங்களை மாதிரி மற்ற
ஹாஸ்பிட்டல்ஸ்லேருந்து வர குழந்தைங்களும் அங்கே தங்கியிருப்பாங்க. ஸோ அந்த குழந்தைக்கு ஃபுல்லாக வந்து நியூட்ரிஷன் வைஸு சாப்பாடுலேருந்து எல்லாமே வந்து அவங்களே வந்து ப்ரொவிஷன்லேருந்து அந்த காய்கறி, மளிகை சாமான் எல்லாமே அவங்களே குடுத்துருவாங்க. ப்ளஸ் வந்து அந்த குழந்தைங்களுக்கு எஜுகேஷனும் மிஸ் பண்ணுவாங்க. லைக் இப்போ அவங்க ஹாஸ்பிட்டல்லே இவ்வளோ 3 வருஷம் ட்ரீட்மெண்ட், 2 வருஷம் ட்ரீட்மெண்ட்டுன்னும்போது, ஸ்கூலுக்கு போகிற ஏஜில் இருக்கும்போது ஸ்கூலுக்கும் அவங்களால போக முடியாது. அந்த டைமில் டீச்சர்ஸும் இருக்காங்க அங்கே. டீச்சர்ஸ் வந்து அவங்களுக்கு ரெகுலராக வந்து எஜுகேஷன் சொல்லிக் குடுக்கறது, அவங்க ஏஜுக்கு ஏற்ற மாதிரி எஜுகேஷன்ஸு இதுவும் அவங்க வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ மெடிக்கலி, அப்புறம் அவங்க சைக்காலஜிக்கு அவங்க மன ரீதியாக என்ன தேவைப்படுது, அப்புறம் அவங்களுக்கு உணவுக்கு அந்த நியூட்ரிஷன் என்ன தேவைப்படுது, உடம்புக்கு தினம் சத்தான உணவு என்ன தேவை ம். அதெல்லாம் கூட சொல்றாங்க. எல்லாமே அந்த ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்க ஒன்ஸ் டயக்னோஸ் பண்ணி அந்த குழந்தை சர்வைவர் ஆகுற வரைக்கும் அந்த ட்ரீட்மெண்ட்லாம் கம்ப்ளீட் பண்ணி அவங்க வந்து சர்வைவர்ஸ், அதாவது ஃபுல் கம்ப்ளீட்டாக நல்லபடியாக முடிஞ்சு அவங்க வந்து நல்லபடியாக வந்து நீங்கள் ஹாஸ்பிட்டல் விட்டு போகிற ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க வந்து டேக் ஓவர் பண்ணிப்பாங்க அவங்க. சரிங்களா? அதனால அதாவது ஏன் அப்படி பண்ணுறாங்கன்னா, நிறைய பேர் இந்த மாதிரி செலவாகுதுங்கிறதுக்காக வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லியும் போகிற பேரண்ட்ஸ் நிறைய பேரும் இருக்காங்க. அதெல்லாம் வந்து இல்லை, லைக் மணி ஒரு மெயின் பார்ட்டாக இருக்கக்கூடாது இந்த மாதிரி சில்ட்ரன்ஸுக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட மெயின் மோட்டிவ் கியூர் பண்ணுறதுல தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சப்போர்ட்டுமே ஹோலிஸ்டிக்காக அவங்களே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. எல்லா வசதிகளும் எல்லாமே என்ன தேவையோ குழந்தைக்கு பூரணமாக குணமாகி அவள் வெளியே வர வரைக்கும் வேண்டிய வசதிகள் எல்லாம் அவங்க பண்ணி தருவாங்க. என்ஜிஓ அவங்க சார்ந்தவங்க. இப்போ அந்த குழந்தை ஐசியூல இருக்கா, ம் சீரியஸ் ஐசியூல ம் இருக்கா. இதோட ப்ராசஸ் எப்படி துரிதமாக பண்ண முடியும் மேம்? அவங்களுக்கு எதுவுமே தெரியாது மேம். அங்கே வந்து உங்களுக்கு பர்சன் இருப்பாங்க, கேன் கிட்ஸ்க்குன்னு ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் மாதிரி அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து இருப்பாங்க. அவங்க வந்து இந்த மாதிரி புதுசாக ஏதாவது ஒரு குழந்தைங்க டயக்னோஸ் பண்ணாங்கன்னா அவங்களே வந்து உங்களுக்கு அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம், அதாவது கேன் கிட் சைட்லேருந்து என்ன மாதிரி டீட்டெயில்ஸ் வேணும் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டு அது அங்கே அதுல பண்ணுவாங்க இருந்து மேம். பட் ம் இங்கேருந்து அவங்க எப்படி காண்டாக்ட் பண்ணுறது? இங்கேருந்து காண்டாக்ட் எப்படி பண்ணுறது? எப்படி வந்து அவங்கள அப்ரோச் பண்ணணும்? அந்த காண்டாக்ட் நம்பர் வந்து ஃபர்ஸ்ட் அப்ரோச் போய் எனக்கு இந்த உதவி வேணும்னு இன்னார்கிட்ட தான் கேட்கணும்னு நீங்கள் சொன்னீங்க இல்லையா, என்ஜிஓ. அவங்கள எப்படி போய் இவரை அப்ரோச் பண்ண முடியும்? ஆக்சுவலி அந்த கர்நாடகாக்கு ஒரு மேனேஜர் இருக்காங்க மேம். அது ஸோ அந்த இவங்களுக்கு நம்பர் தெரியாது இல்லையா, அதுதான் சொல்கிறேன். அந்த நம்பர் வந்து நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். அவங்க வந்து அந்த கர்நாடகாவில் இருக்கிற ஒரு 2-3 ஹாஸ்பிட்டல்ஸோட கேன் கிட்ஸ் டைப் வச்சிருக்குன்னா அந்த ஹாஸ்பிட்டலுக்கு அவங்க மேனேஜர். ஸோ அந்த நம்பர் வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ அவங்க கிட்ட நீங்கள் பேசுனீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து என்ன மாதிரி ஹெல்ப் வேணும், நீங்கள் அந்த ஹாஸ்பிட்டலில் எந்த டெஸ்ட் எடுக்க சொல்கிறாங்களா எதுனாலும் நீங்கள் அவங்க கிட்ட கம்யூனிகேட் பண்ணீங்கன்னா அவங்க உங்களுக்கு அந்த ஹெல்ப்லாம் வந்து பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகே மேம். அதே மேம் கர்நாடகா பேச்சு நம்மளுக்கு புரியலைங்க மேம். அவங்க என்ன சொல்கிறாங்க நம்மளுக்கு புரியல. அவங்க சொல்கிறதுக்கெல்லாம் நம்ம தலையாட்டிட்டு போகிறோம் மேம். மொழி புரியல, மொழி புரியல அவங்க மேம். பேசுகிற பாஷை பாஷை புரியல மேம். இதுக்கு என்ன பண்ணலாம் மேம்? ஏன்னா இவங்களுக்கு இங்கிலீஷும் வராது. இப்போ பேசக்கூடியவங்க வந்து இங்கிலீஷ்லேயே பேசுனாங்கன்னா அதுவும் புரியாது. அது எப்படி சென்னைக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணிடலாமா? ஏன் மேம் இங்கே நம்ம இடத்துலயே ஹாஸ்பிட்டல்ஸ்ல வந்து பட் அங்க சொல்றது என்னன்னா 7 hours ஜேர்னி பண்ணி இங்க ஆமா கூட்டிட்டு அந்த போறோம். பாப்பா கொஞ்சம் அந்த- ஸ்டேபிள் ஆகணும். அதுக்கு என்ன பண்ணலாம் மேம்? அது அது அங்க வழிமுறை. ஹாஸ்பிட்டல்ல இப்ப ஐசியூல இருக்கிறதுனால எப்படி பாப்பாவோட கண்டிஷன் இருக்குன்னு நம்மளுக்கு தெரியல. அவங்க கொஞ்சம் ஸ்டேபிள் பண்ணி அவங்க கிட்ட நம்ம ரெக்வஸ்ட் பண்ண அவங்களே வந்து ஷிஃப்ட் பண்ணிடுவாங்க மேம். வித் ஆல் அந்த ஃபர்ஸ்ட் எய்ட் அவங்களே வந்து ஷிஃப்ட் பண்ணிடுவாங்க பட் அது ஹாஸ்பிட்டல். அவங்க வந்து பணம் கட்டு அப்படின்னு சொல்றாங்களாமே. எந்த ஒரு ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ணனாலும் இவ்வளவு பே பண்ணணும், முதல்ல கட்டுங்க, அதுக்கப்புறமா நாங்க ட்ரீட்மெண்ட் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்றோம். 88,000 கட்டணும் மேம். கட்டணும்னு சொல்லி ப்ரெஷர் பண்ணுறாங்க. 88,000 ரூபாய் 88,000. கட்டுங்க முதல்ல, அதுக்கப்புறம் தான் நாங்க ட்ரீட்மெண்ட் ஆரம்பிப்போம்னு அது சொல்லி. ஐசியூல இருக்கிறதுக்கு மட்டும் 88,000, ட்ரீட்மெண்ட்டுக்கு தனியாக கட்ட சொல்கிறாங்க. ஐசியூக்கு 88,000, இப்ப ட்ரீட்மெண்ட்டுக்கு ICU. தனியா கட்டணும். எஸ் மேம். வி So கேன் அது அரேஞ்ச் எப்படி? அந்த கேன் கிட்ஸ்ல அந்த மேனேஜர் இருக்காங்களா மேம், நம்ம அவங்க கிட்ட சொன்னா அவங்க டோனர்ஸ் அரேஞ்ச் பண்ணி கூட வந்து அந்த அமௌண்ட் வந்து அவங்க பே அதுக்கெல்லாம் பண்ணுவாங்க. டைம் ஆகும் இல்லையா? ரொம்ப நாள் ஆகாது. நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாம் ப்ராப்பராக டோனார்ஸ் கிட்ட அவங்களுக்கு கொடுத்தோன்னா அவங்க டோனார்ஸ் அரேஞ்ச் பண்ணி அவங்க கொடுத்துட்டு ஜஸ்ட் அந்த ஃபீஸ் மட்டும் தான் ப்ராப்ளம்னா அவுட் சைட் டோனார்ஸ் வந்து இருப்பாங்க மேம். அவங்க கிட்ட நிறைய கான்டாக்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ அந்த டோனார்ஸ் மூலியமா பே பண்ணிட்டு இப்போ நீங்க baby சொன்ன அந்த stable. மேனேஜர்ஸ் வந்து அதுல டைப் போல இருக்காங்களா? ஆமா அந்த ஹாஸ்பிட்டலோட டைப்ல இருக்காங்க. இருக்காங்களா? இருக்காங்க. ஸோ அப்போ இன்னும் ஈஸி ஆகும் இல்லையா? எஸ். இப்போ அந்த அமௌண்ட்டை பே பண்ணோம்னா அவங்க சென்னைக்கு ஷிஃப்ட் அப்போ பண்ணுவாங்க. பேபியோட கண்டிஷன் எப்படி இருக்குன்னு டாக்டர் கிட்ட பேசணும் மேம். பிகாஸ் அவங்க அந்த கண்டிஷன் ஸ்டேபிளாக இருந்தால் தான் அவங்க வந்து ஷிஃப்ட் பண்ணுவாங்க. ஸோ எப்படி இருக்காங்கன்னு பார்த்துட்டு ஸ்டேபிளாக இருந்தாக்கா நம்ம இங்கேயே கூட ஷிஃப்ட் பண்ணலாம். சேம் ட்ரீட்மெண்ட் இங்கேயும் நல்ல குவாலிட்டி ட்ரீட்மெண்ட் அவைலபிள். ஏன்னா 8 lakhs ஆகுன்றாங்க.
ஃபுல் ட்ரீட்மெண்ட் கம்ப்ளீட் பண்றதுக்கு. ஆ. ஸோ அதனால பேபி ஸ்டேபிள் இங்க ஆயிட்டாங்கன்னா ஃப்ரீயா பண்ணிட முடியுமா ஃப்ரீயா பண்ண முடியும். சென்னையில? ஆ அதுக்கு தான் கேட்குறேன் ஃப்ரீயா பண்ண முடியும். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல சேம் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்கு. ஈவன் வந்து மற்ற டியூமர்ஸ்க்கு எதுக்கா பிஎம்டி, அதாவது போன் மேரோ டிரான்ஸ்பிளான்டேஷன் சொல்லுவோம், அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் வேணும்னாலும் நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்லேயே கூட அவைலபிளா இருக்கு. ஸோ அதனால ஃப்ரீயாவே பண்ணலாம். இப்போ பேபியோட கண்டிஷன் தான் இம்பார்ட்டன்ட். அவங்க ஷிஃப்ட் பண்ற அளவுக்கு வந்து ஸ்டேபிளா இருக்காங்கன்னா தென் வந்துட்டு உடனே கூட we can பிளட் start டெஸ்ட் எடுத்துட்டு மேம் ட்ரீட்மெண்ட். ஏலேருந்து பியில் இருக்கு, அது ஏபிசி அப்படின்னு அப்படி இருக்குமா சார் மேம்? மெடிசன் கொடுக்கணும் பாப்பாவுக்கு. அது என்ன மேம், அது உங்களுக்கு புரியுதா? ஐ திங்க் அவங்க சிவியாரிட்டி சொல்றாங்கன்னு பில நினைக்கிறேன். இருக்கு அப்படின்னு ஒரு ஒரு சொல்லி ஹாஸ்பிட்டல்ல ஒரு ஒரு டேர்ம்ஸ்ல சொல்லுவாங்க. ஆக்சுவலா அவங்க அட்மிட் பண்ணி எத்தனை நாள் ஆகுதுப்பா? மேம் 3ஆம் தேதி அட்மிட் 3ஆம் தேதி குழந்தைய அங்கே கூட்டிட்டு போய் சேர்த்துருக்காங்க. இன்னும் அங்கேயே தான் ஐசியூல இருக்கா. ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிருக்காங்களா? ட்ரீட்மெண்ட் ஒன்று அதான் மேம், பணம் கட்ட சொல்கிறாங்க. ஆ, பணம் கட்டினா ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறோம். பட் இந்த மாதிரி கேசஸ்க்கு நம்ம சீக்கிரமா வந்து ட்ரீட்மெண்ட் அதுதான் மேம். ஸ்டார்ட் அது பண்றது எப்படி வந்து better. பண்ணணும் ஏது பண்ணணும்னு கொஞ்சம் ப்ரொசீஜர் சொன்னா இவங்கள உடனே இமிடியேட்டா இது பண்ணலாம். Sure. அந்த மேமோட இப்போ இமிடியேட்டா என்ன பண்ண முடியும்? எவ்வளவு சீக்கிரம் ஆரம்பிக்க முடியுமா? அவ்வளோ நல்லா அந்த மேமோட நம்பர் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண, அவங்க கிட்டயும் நான் வந்து டீடைல்ஸ் எல்லாமே வந்து ஆல்ரெடி நான் வந்து ஷேர் பண்றேன். சரிங்களா? Okay. ஸோ அவங்க கிட்ட ஷேர் பண்ணிட்டு அவங்க வந்து எப்படி டோனர்ஸ் அரேஞ்ச் பண்ணி அந்த அமௌண்ட் பே பண்ணிட்டு தென் பேபியோட கண்டிஷன் எப்படி இருக்குன்னு டாக்டர்ஸ் கிட்ட அவங்க பேசிப்பாங்க. ஓகே ஸோ ஒன்ஸ் பேபியோட கண்டிஷன் ஸ்டேபிளா இருக்கு, ஷிஃப்ட் பண்ணலாம் அப்படின்னா வந்து அவங்களே டேரக்டா ஆம்புலன்ஸ்ல வந்து ஷிஃப்ட் பண்ணிடுவாங்க. ஓகே வந்துட்டோன்னே எங்க டாக்டர்ஸ் இமிடியேட்டா வந்து உங்களுக்கு அந்த ரிப்போர்ட்ஸ்லாம் நீங்க ஆல்ரெடி எடுத்திருக்கீங்க, ஸோ அதை பார்த்துட்டு as soon as possible எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரத்துல உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. சரிங்க மேடம். கொஞ்சம் புரிஞ்சுதா சக்திவேல் உங்களுக்கு? அவங்க மேடம் என்ன சொன்னாங்க? புரிஞ்சுதுங்க மேடம். அங்கே ட்ரீட்மெண்ட் டவுட் என்னன்னு கேட்டுக்கோ. ஸோ உங்களுக்கு மணி மட்டும் தான் ப்ராப்ளம்னா அது வந்து டோனாஸ் மூலியமா கேன் கிட்ஸே வந்து அரேஞ்ச் பண்ணுவாங்க உங்களுக்கு. சரிங்க. ரொம்ப நல்ல விஷயம் சொல்லியிருக்கீங்க. இப்போ சென்னை வந்ததுக்கு அப்புறம் ம். அங்கேருந்து அந்த 2 நாள் அதை பார்த்துட்டு அவங்க உடனே டோனர்ஸ் மூலமா வந்துட்டாங்க சென்னைக்குன்னு. ம். ஸோ இங்கே அட்மிட் ஆயிட்டாங்கன்னு ம். வச்சுக்கோங்க. பேரண்ட்ஸ் கூட இருக்க முடியுமா? அதுக்கு ஏதாவது வசதி இருக்க இருக்கா? முடியும். அம்மா எப்பயுமே இப்போ நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்மே அம்மா கூடவே தான் இருக்கணும். பெண் குழந்தை ஆமா. ப்ளஸ் எல்லா குழந்தைங்களுக்குமே அம்மா கூட இருக்கிற மாதிரி இருக்கும். அப்பாவும் வந்து அங்க அலவுடு தான் சரி. விசிட்டர்ஸ் டைம்ல. பிகாஸ் பசங்களுக்கு இம்யூனிட்டி ரொம்ப கம்மியா இருக்கும்னு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் மேம். ஸோ அதனால இன்ஃபெக்ஷன் ரேட் ரொம்ப அதிகம். சரி. ஸோ அதனால அட்டெண்டர்ஸ் வந்து அந்த விசிட்டர்ஸ் டைம்ல மட்டும் வந்து அவங்களுக்கு அலவுட். ஆனா ஒரு பர்சன் மட்டும் மதர் மட்டும் கூட கூடவே இருக்கலாம். இருக்கலாம். கூட இருக்கலாம். 24/7 அங்கேயே கூட இருக்கலாம். கூட இருக்கலாம். இவர் வந்து விசிட்டர் மாதிரி வந்துட்டு அந்த வெளியில பர்டிகுலர் டைம் ஆமா வெயிட்டிங் ஹால்ல அவங்க வந்து வெயிட் பண்ணலாம். இப்போ ஏதாவது டெஸ்ட் எடுக்கணும் எல்லாமே ஃப்ரீயா பண்ணி தரேன்னு எல்லாமே சொல்றீங்க. ஃப்ரீ பண்ணிடுவாங்க. ஒரு ஹெல்த் ப்ராப்ளம் தான் மெயினா ஒரு மனிதனுக்கு அப்படியே பிரேக் போட்டு நிக்க வச்சிடும். அப்ப நமக்கு என்ன பண்றோம்னு செயலிழந்து போயிடுவோம். ஐடியா வராது. யாருக்கிட்ட கேட்டா உதவி பண்ணும், இவங்ககிட்ட அவங்ககிட்ட அப்படிதான் தோணுமே தவிர அப்படியே ஸ்தம்பிச்சு போயிடுவோம். அந்த இடத்துல ஒரு உதவிக்கர மாதிரி நீங்க நீட்டுறப்ப அதை பிடிச்சிட்டு கரை சேரதான் பார்ப்பாங்க. ஸோ அந்த கரமா நீங்க இருந்து அவங்கள கரை சேர்த்தி விடணும். கண்டிப்பா மேம். இது ரொம்ப பெரிய உதவியா இருக்கும். நீங்க வந்து இவர் சொன்ன விஷயம் கொஞ்சம் எனக்கு பிடிச்சது என்னன்னா, கொஞ்சம் ஸ்டெபிளைஸ் ஆகட்டும் குழந்தை, அதுக்கப்புறம் ஷிஃப்ட் பண்ணுவோம். அது பிஞ்சு 3 வயசு குழந்தை இல்லையா? ஆமாங்க. அது இவ்வளோ தாங்கிறதே பெரிய விஷயம். மிரண்டு போகும். அது யாரு அம்மா அம்மா முகம் காணனாவே அப்படியே இல்ல ஒண்ணுமே மேம். புரியாது. பாப்பா அந்த இன்ஜெக்ஷன் பிளட் குத்தி எடுக்கும்போது குத்தி அப்பா என்னை காப்பாத்தப்பா, அப்பா என்னை காப்பாத்து, அப்படின்னே சொல்லிடுறாங்க மேம். என்னை காப்பாத்துப்பா, என்னை காப்பாத்துங்கன்னு அப்படியே அப்படியே சொல்லிடுறாங்க. அப்படியே சொல்றேன் மேம். என்னை காப்பாத்துப்பா. 2.5 வயசுல நல்லா விக்கிரமாவே இப்ப கூட மேம் நல்லா ஆள் பேசுறாங்க இல்லைனாக்க மேடம். டாடி எங்க இருக்க டாடி, என்கிட்ட வா டாடி. ஃபோன் பண்ணி அழுந்துட்டே இருக்கிறாங்க மேடம். என்னை நான் ஒண்ணு அம்மா காப்பாத்துங்க, இருக்கணும் இல்ல நான் என்னை இருக்கணும். காப்பாத்துங்க, எனக்கு ஊசி வேணாம், வீட்டுக்கு அனுப்புங்க, வீட்டுக்கு அனுப்புங்க, எனக்கு அவ்வளோ கை. பேசுறாளவோ? ஆமா மேம். அப்படி பேசுறாங்க மேடம். நல்லாவே விக்கிரமாவே பேசுறாங்க. போனை கொடுங்க, தாத்தா கிட்ட தாத்தா போனை கிட்ட போன கூட நான் பேசுறேன். அது அதை விட கொடுமை. தாத்தா கிட்ட போன கூட நான் பேசுறேன். வீட்டுல தானே இருக்க நீ. எவ்வளோ அன்பு வச்சிருப்பாருங்க அந்த குழந்தை மேல. இப்படி பேத்தி. கேக்குறாங்க மேடம். நாளைக்கு சடங்கு சின்ன செய்யணும். சின்ன கோழி குஞ்சு இருக்குதுங்க மேடம். அது வந்து நான் வந்து அவங்க தாத்தா தலையில விட்டுட்டு விளையாடுவாங்க மேடம், தலைக்கா மேலேயே. நான் இப்போ யார் தலையில விடட்டும் அப்படின்னே கேட்டாங்க மேடம். குழந்தை அப்படின்னே நான் கூட கேட்டு வெளியில போயிருந்தேன். அவர் தான் நல்லா பார்த்துப்பாரு மேம். 2 பேரும் ரொம்ப உசுருங்க மேடம். குழந்தைக்கு இப்படின்னு தெரிஞ்சு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் மேடம் பாப்பா கிட்ட கூட ஃபோன் பேசினாரு. அவர் எதனா ஒண்ணுன்னா சொல்லுவாரு இன்னுவாரு. அப்படியே மன கஷ்டத்தோட அப்படியே சொன்னாங்க எதுவுமே மேம். சொல்லலைங்க அங்க மேடம். கம்முன்னு இருந்தா போய் காசு விழுந்துக்கிறாங்க. அதிகமாகும். சென்னையில் சொல்றாங்க இல்ல பாண்டிச்சேரியில சொல்றாங்க. 2 தாவு எங்கேயோ ஒரு தாவு போவாங்க, அங்க ஃப்ரீயா பண்றாங்களாம்மா அப்படின்னு சொன்னார் மேம். சொல்லி 10 நிமிஷம் கூட ஆளை கீழே குச்சிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அதுலேருந்து நீங்கள் வெளியே வரணும். அந்த ஒரு அதிர்ச்சி ஆல்ரெடி இருக்குது உங்களுக்கு. குழந்தையும் வந்து பாதுகாக்கணும். ஒரு தாய் தகப்பனாக இருந்து நீங்கள் அதை வந்து இவர் என்ன சொல்றாங்க தைரியமாக மேடம், அணுகணும். எங்க அப்பா இறந்துட்டாங்க,
நான் பிள்ளைக்கோசரம் பார்க்குறோம், இல்லைன்னா நானும் செத்து போயிடுவோம் அப்படியெல்லாம் அப்படின்னு சொல்லாதீங்க, அந்த சொல்கிறாங்க வார்த்தையெல்லாம் மேடம். சொல்லாதீங்க. ரொம்ப கஷ்டமா இந்த உலகத்துக்கு நீங்கள் உங்களுக்கு வேணும் தான் அந்த குழந்தைய இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தீங்க, அப்படியே கைவிட்டுட்டு போகவே கூடாது. அப்படி சொன்னால் அது நாங்களும் எங்கே அவங்க போவோம் அவங்களுக்கு மேடம்? யார் அப்போ ஆறுதல் சொல்லுவா? அவங்க அவங்க மித்த அம்மாவே அவங்கள குடும்பக்காரங்க. குழந்தையில விட்டுட்டு அம்மா செத்துட்டாங்க. வந்து சின்ன பிள்ளையிலே இருக்கும் 5 வயசு மேம், தம்பிக்கு 2 வயசு மேம், அப்பயே இறந்துட்டாங்க மேம். அதனால அப்படி கஷ்டம். அப்போ வந்து அப்பந்தே சாப்பாட்டுலேருந்து எல்லாமே எல்லாமே கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு நான் தான் செஞ்சு வளர்ந்தாங்களே இவங்க சாப்பாடு மேடம். செய்யறதுலேருந்து அப்பாவும் கொஞ்சம் ஊனம் மேம். அப்பா தான் சாப்பாடு செஞ்சு இவங்களுக்கு போடுவாங்க அப்பா மேடம். தான் ஓனும், அவரும் விறகு அப்பா வெட்டி அதை வெட்டி விறகு தான் இவங்களை மேம் வெட்டுவார், காப்பாத்தினாங்க. விறகு வெட்டி தான் எங்களை வேலையெல்லாம் செய்ய காப்பாற்றினார் மேம். முடியாதுங்க மேடம். ஒய்ய பணம் வரும், அதை வச்சு தான் இவங்களை வளர்த்துனாங்க. விறகு எங்களால் வெட்டி தான் முடிஞ்ச உதவி காப்பாற்றினார் மேம். நாங்களும் பார்த்துக்கணும். நானும் 10வது வரைக்கும் படித்தேன் மேம். அதுக்கு மேலே ஃபீஸ் கட்டணும் அது கட்டணும் அப்படின்னு சொல்லி நான் அவருக்கு தெரியாத நான் வேலைக்கு போயிட்டேன் மேம். அவர்கிட்ட கூட நான் ஒரு வார்த்தை சொல்லலை மேம். அப்பா ஊனம் மேம். நாங்கள் கேள்விப்பட்டேன், இந்த முந்தா நாள் தான் இருந்தார் அப்பா. ஆமாம் மேம். நாளைக்கு காரியம் நாளைக்கு காரியம் மேம். இவங்க வரல. அது கூட பாப்பா உள்ள ஐசியூலேருந்து வெளியே பாப்பா ஐசியூல இருந்தனால இவங்க வரல நாங்கள் மேம். பொறுப்பு இல்லைன்னு நான் சொல்லி மட்டும் வந்தேன் டாக்டர் மேம். சொல்லிட்டாங்க. தம்பி மட்டும்தான் வந்தாங்க, நாங்கள் பார்த்துக்கணும். பாப்பாவும் வரல, இந்த அம்மாவும் வரல. குழந்தைய எடுத்துட்டு போனா நாங்க பொறுப்பு இல்லைன்னு சொல்லி டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொல்லிட்டாங்க மேம். நானும் கேட்டேன் பிடிவாதமா, பாப்பா அமுச்சு விடுங்க, இல்லப்பா அனுப்ப முடியாது, நீங்கள் கையெழுத்து கையெழுத்து போட்டு போட்டு தூக்கிட்டு போங்க கூட்டு எதா போங்க, பாப்பாளுக்கு இருந்தாலும். எதுவும் பிரச்சனை எதுனா வந்தா எனக்கு தெரியாது அப்படின்னு கையெழுத்து திருப்பி இந்த ஹாஸ்பிட்டலுக்கும் வரக்கூடாது வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்க ப்ரொசீஜர் அப்படி ஓகே இருக்கலாம் மேம். இல்லைங்களா? நம்ம அதுக்கு அதை தான் நான் தப்பு சொல்ல விட்டுட்டு முடியாது இல்லையா? நான் விட்டுட்டு அப்படியே வந்துட்டேன் மேம். பாப்பாவும் இவங்களும் விட்டுட்டு அப்படியே நான் வந்துட்டேன் மேம். தைரியமா இருங்க, நம்பிக்கை வீண் போகாது. கடவுளாக பார்த்து இவங்களை அனுப்பியிருக்காங்க. வேண்டியது நல்லது நிறைய நடக்க போகுது, உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. நல்லது நடக்க போகுது, அதில் நம்பிக்கையாக இருங்க. தியாகம் பண்ணவங்களோட ஆசீர்வாதம் என்றைக்குமே உங்கள் கூட இருக்கும். அவங்க தியாகம் வீண் போகாது, உங்களோட துணையாக இருக்கும். அந்த நிச்சயமாக அந்த நம்பிக்கையோட இருங்க. உங்கள் உதவியை எப்படி நாங்கள் நன்றி சொல்கிறது தெரியல. திரும்ப திரும்ப அதைத்தான் எனக்கு சொல்ல தோணும். உங்களுக்கு துணையாக இருந்து உதவி பண்ணுங்க. கண்டிப்பா மேம். பாப்பா நல்ல மாதிரியே குணப்படுத்தி கொடுத்தா போதும் மேம். எங்களுக்கு வேற எதுவுமே வேணாமே, என் குழந்தை மட்டும் கையில் கொடுத்துட்டாவே அது மட்டும் குணப்படுத்தி போதும் கொடுத்தா மேடம். எங்களுக்கு போதும். எதுவுமே வேணாமே, என் புள்ள மட்டும் இருந்தால் போதும் எங்களுக்கு. அவன் தான் எங்களுக்கு உசிரியே. அவங்களுக்கு நம்பிக்கை வர மாதிரி நம்பிக்கையாக இருக்கிறதுக்கு 2 வார்த்தை சொல்லுங்க, கொஞ்சம் ஸ்ட்ராங்காக சொல்லுங்க. நீங்கள் இதுக்கு எதுவுமே கவலைப்படாதீங்க சரிங்களா. ஏன்னா குழந்தைங்களுக்கு இப்போ அவள் கொஞ்சம் டவுனாக இருக்கா, ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கிறதுனால இந்த மாதிரிலாம் பேசுகிறா அப்படின்னும் நீங்கள் ஏன்னா அவள் இவ்வளோ நாள் விளையாடிட்டு இருந்த குழந்தை, நீங்கள் இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்கிறதுனால அவள் கொஞ்சம் டவுனாக இருப்பாள். அதுக்கப்புறம் நீங்கள் ஒன்ஸ் அவள் ஐசியூ விட்டு ரெக்கவர் ஆகிட்டு வந்த பிறகு நீங்கள் ஃபுல் டைம் நீங்கள் கூட இருக்கும்போது அவள் அதுலேருந்து கொஞ்சம் வெளியில் வந்துடுவா. நீங்கள் ஆனால் கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கணும் சரிங்களா. ஏன்னா இந்த மாதிரி நிறைய குழந்தைங்களுக்கு டயக்னோஸ் பண்ணுறாங்க. இப்போ இது ஒரு குழந்தை 2 குழந்தைக்கு இல்லை. இந்த மாதிரி நான் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணும்போது ஒரு மாதத்துக்கு 25 குழந்தை 30 குழந்தை அந்த மாதிரி டயக்னோஸ் பண்ணுறாங்க. நிறைய பேர் குணமாயிட்ருக்காங்க. நிறைய பேர் குணமாகி அவங்க ஊருக்கு போய் இப்போ ஸ்கூலுக்கு போய் நல்லா நார்மல் லைஃப் அவங்க போயிட்டுருக்காங்க சரிங்களா. அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு பாசிட்டிவாக இருக்கணும். இன்னொன்று என்னென்னா குழந்தைக்கு 3 வயசு ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் என்ன எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறீங்க, இப்போ நீங்கள் அழுவுறீங்களா சிரிக்கிறீங்களா எல்லாமே அவளுக்கு தெரியும் சரிங்களா. அதனால் நீங்கள் கொஞ்சம் பாசிட்டிவாக இருந்தீங்கன்னா தான் அவள் கொஞ்சம் பாசிட்டிவாக இந்த ட்ரீட்மெண்ட் ஃபுல்லாக முடிக்கிறதுக்கு ஹெல்ப் ஆகும். சரிங்க. நீங்கள் தைரியமாக இருக்கணுன்றது தான் சொல்கிறேன். ஓகே மேம். அன்னைக்கு பாப்பா நம்ம கிட்ட இருக்கும்போது பார்த்து அளந்துட்டேன் மேம். அளந்ததும் அம்மா அம்மா அப்பா அளந்தாருமா அப்படின்னு சொல்கிறாங்க மேம். நீங்கள் தைரியமாக இருங்க, அந்த தைரியத்தை அவங்க சொல்கிறாங்க, நாங்களும் அதை தான் சொல்கிறோம். உறுதியாக இருங்க, நம்பிக்கை வைங்க, நம்பிக்கை வீண் போகாது. ஓகே நல்லதே நினச்சிட்ருக்கோம், நல்லதே நம்மளை தேடி வரும். ஓகே இது நடக்காது அந்த வார்த்தையை எடுத்துருங்க, அகராதியிலே இருக்கக்கூடாது உங்கள் வாழ்க்கையில். சரிங்க. இனிமேல் எல்லாமே நல்லது நடக்க போகுது, நல்லது நடந்துட்டுருக்கு, நல்லது வரப்போகுது. இப்படியே நினைங்க, உங்கள் குழந்தை தெம்பாய் வருவா. நம்ம டீமும் உங்கள் கூட இருக்குது, கவலைப்படாதீங்க, ஓகே தைரியமாக இருங்க. சரிங்க. அங்கே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நிறைய குழந்தைகள் இந்த மாதிரி சூழலில் இருக்கிறவங்க உங்களுக்கு பார்க்க அவங்க சொன்ன மாதிரி கிடைக்கும். அவங்களுக்கும் நல்லது நடக்கணும், நல்லபடியாக இருக்கணும்னு நினச்சிக்கோங்க, மனசால் வேண்டிக்கோங்க. ஓகே நம்மளால் முடிஞ்சது 4 பேருக்கு உதவி பண்ணோம்னா, நமக்கு கிடைச்ச உதவி 4 பேர் கிடைக்கணும்னு நினச்சிங்கன்னா தானாக நம்ம தெம்பாய் எழுந்து வந்துடும், வாழ்க்கையில் ஒரு நிலைக்கு வந்துடும். மனசை தளர விடாதீங்க. சரிங்க. நிச்சயமாக உங்கள் பாப்பா ரொம்ப ஆரோக்கியமாக இதே இடத்துல நாம் சந்திக்க போகிறோம். அந்த குழந்தைக்கு தேவையான உதவிகள் எங்கள் டீமும் செய்யும். நிச்சயமாக நம்பிக்கையோடு இருங்க. மற்றபடி எல்லாமே நல்லது நடக்க போகுது, நடந்துகிட்டு இருக்கு. தைரியமாக இருங்க. ஓகே. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். டோனர் யாரும் கிடைக்கலைங்க சார். டோனர் கிடைச்சா நல்லாயிருக்கும்.
அதே போல் சார் பாப்பா ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை இருக்காங்க சார். இக்கட்டான சூழ்நிலை இருக்காங்க. 50% தான், அங்கே 80% சொன்னாங்க சார். 50% தான் சொல்கிறாங்க சார். 50% சொல்கிறாங்க. ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை இருக்கா, எங்கள் கையில் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சார். ஆனால் ஹெல்ப் பண்ணால் நல்லாயிருக்கும் சார் எங்களுக்கு.